ஜெயிலர் டைரக்டர் நெல்சன் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவராஜ்குமார், நம்ம தமன்னா, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான காமெடி ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் 100% இவருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு. ராக் ஸ்டார் அனிருத் அவர் மட்டும் அந்த படத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நீங்க பெரும்பாலும் அந்த படத்துடைய மாஸ் சீன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்கோர் பண்றது நம்ம அனிருத்தா மட்டும்தான் இருக்கும். அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா அந்த சீனை பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ப்ரீக்வலா வரும்னு நினைக்கிறேன். ஐ மீன் சீக்வலா வரப்போறது இல்லை. இந்த படத்துக்கு முன்னாடி ஜெயிலர் யாரு அப்படின்றதுக்கான ஒரு கதையா இந்த படம் இப்போதைக்கு உருவாக போகுது. அதனுடைய ஒர்க்ல தான் நம்ம நெல்சன் இருக்காப்ல. நம்ம நெல்சனுடைய அடுத்த படமும் ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2க்கு உக்கும் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். இப்ப இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் இந்த ஜெயிலர் 2 உடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் இந்த ஜெயிலர் 2 உடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பயங்கரமான டீசரோட நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நம்ம நெல்சன் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்க ஜெயிலர் 2 கூடிய ஜெயிலர் 2 உடைய புக்கும் படத்துடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை 2025 தீபாவளிக்கு தியேட்டர் கொண்டு வர போறாங்களாமா. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் தீபாவளிக்கு வரப்போதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி 69 அது அக்டோபர் 69 ஆச்சு. அக்டோபர் மாதம் நாங்க தியேட்டர் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி தளபதி 69 ஆபீஸா சொல்லியிருக்காங்க. அது தீபாவளிக்கு வரப்போதா இல்ல ஆயுத பூஜைக்கு வரப்போதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. ஒருவேளை இப்ப தளபதி 69 மட்டும் தீபாவளிக்கு வருது அப்படின்னு சொன்னா ஜெயிலர் 2வும் தளபதி 69ம் ஒன்னா வெளி வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இன்னும் 2-3 வாரத்துல இந்த ஜெயிலர் 2 உடைய உக்கும் அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ப்ரோமோவா இப்போதைக்கு ஒரு டைட்டில் டீசர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர்